ஹாய் ஹலோ வணக்கம். டுடே நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது ரோஸ் வாட்டரில் இவ்வளோ இயற்கையான நன்மைகள் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருமே பார்லரில் போய் நம்ம நிறைய ஃபேஷியல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபேஷியல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளோட ஃபேஸில் அதிக பிம்பிள்ஸ்லாம் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. இதனால் நம்ம பண்ணுறதுனால வேறு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி நம்ம ஃபேஸை அதிகமாக அழகாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உங்களுக்கு டிப்ஸ், அதாவது ரோஸ் வாட்டர்லேருந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ரோஸ் வாட்டரில் எல்லா பெண்களும் வந்துட்டு அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அதாவது அதிகப்படியான நம்மளுடைய சர்மங்களையும் பாதுகாக்கும் அண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த ரோஸ் வாட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட பிம்பிள்ஸ், அதாவது நம்மளோட ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்காக நம்ம எப்படி பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரோஸ் வாட்டர், அதாவது வெறும் ரோஸ் வாட்டர் மட்டும் நம்ம அப்ளை பண்ணினா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வெறும் ரோஸ் வாட்டர் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் கண்டிப்பாக ரிமூவ் ஆகாது. ப்ளஸ் நம்ம ரோஸ் வாட்டர் கூட என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, கிராம்பு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். கிராம்பு ப்ளஸ் வந்துட்டு நம்ம ரோஸ் வாட்டர் அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். அது ப்ளஸ் நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம இந்த ரோஸ் வாட்டர் பேக் எல்லாமே நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸை நம்ம க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த நம்ம பேஸ்ட்டு செய்து வச்சுருக்கோம் இல்லையா, ரோஸ் வாட்டர் ப்ளஸ் வந்துட்டு கிராம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் ஃபேஸ் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் ஓகே, இல்லை 1-2 தான் பிம்பிள்ஸ் இருந்ததுனால ஓகே. பிம்பிள்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக நம்ம விட்டுறணும். மார்னிங் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது கண்டினியூஸாக வீக்லி 3 or 4 டைம்ஸ் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ரிமூவ் ஆகும். அது வந்துட்டு தொடர்ந்து ரோஸ் வாட்டரில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். அண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னாலுமே இந்த ரோஸ் வாட்டர் பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ் டல்லாக தான் தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம ரோஸ் வாட்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோஸ் வாட்டர் ப்ளஸ் வந்துட்டு எலுமிச்சை சாறு, இது நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் எந்த ஈரப்பதமும் இல்லாமல் இதை நம்ம, அதாவது ரோஸ் வாட்டர் ப்ளஸ் வந்துட்டு எலுமிச்சை சாறு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு மார்னிங் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே போதும் உங்களோட ஃபேஸ் பார்க்க பிரைட்டாக இருக்கும். இந்த டிப்ஸஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக வீக்லி 3 or 4 டைம்ஸ் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும் உங்களோட ஃபேஸ் பார்க்க அழகாகவும் இருக்கும். தென் வந்துட்டு உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் வந்து நம்ம நைட்டில் வந்துட்டு வேறு என்ன பேக் ரெடி பண்ணி நம்ம போடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரோஸ் வாட்டரில் நம்மளோட ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அண்ட் வந்துட்டு அதில் பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் ரிமூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோஸ் வாட்டர் ப்ளஸ் வந்துட்டு பாசிப்பயிறு மாவு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இந்த பாசிப்பயிறு மாவை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் பேஸ்ட்டு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு நம்ம மார்னிங் என்ன சோப் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டு நம்ம வாஷ் பண்ணி நம்மளோட ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் கண்டினியூஸாக இது வீக்லி 3 or 4 டைம்ஸ் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும் உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த ரோஸ் வாட்டரில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படின்ற நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது இயற்கையான முறையில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேஸ் பார்க்க ஸ்கின் அழகாகவும் இருக்கும், சர்மங்கள் பார்க்க சூப்பராகவும் இருக்கும். உங்களோட சர்மத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ரோஸ் வாட்டர். தொடர்ந்து உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.